பாஞ்சாலி என்ன மச்சான்? என்ன சிரிச்சுட்டே ஓடி வர்ற? ஒண்ணு இல்ல, சும்மா சிரிச்சேன். பொக்கா வெளிய இருக்காளா? இல்ல. சிரி சிரி. பாஞ்சாலி, இன்னைக்கு சாயந்தரம் ஆவராம்பாளையத்துல மாரியாத்தா சாமி கும்பிடுறாங்க. அங்க வந்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை கரகாட்டெல்லாம் காட்டுவாங்க. வர்றியா? நான் வந்தா எனக்கு என்ன வாங்கி தருவ? லட்டு வாங்கி தரட்டுமா? வேண்டாமா? சீனி முட்டாசு ரெண்டும் வேண்டாமா? வேற என்ன வேணும்? எனக்கு புதுசா ரவிக்கியும் பாவடை துணி வாங்கி தரியா? ஐயோ, ரெண்டுமா? வெளி இல்லையே. இல்ல, குப்பை கட்டத்துக்கு போயிருக்கா. வாங்கிக்குவோம் வாங்கிக்குவோம். கிரேப் சில்க் வேணுமா நைலக்ஸ் வேணுமா? ரெண்டும் வேணும். பாஞ்சாலி, வெள்ளா கோயில் திருவிழாவுக்கு போறேன். சும்மா விதவிதமா வாங்கிட்டு வந்து தள்ளிடுறேன். ஏன் பாஞ்சாலி, அளவு தெரிஞ்சாதான் நான் துணி வாங்க முடியும். பழைய ரவிக்கியும் பாவடை குடுக்கட்டா? பழசா? வேணாம், புதுசாவே அளவு எடுக்கிறேன் நான் இதால. வா வா வா. மச்சான், பாவாடை எப்படி? கெண்டைக்கால் அவசரம் போதுமா? தரைய தொடர போல இருக்கட்டும். தண்ணியில பட்டா சுருங்கும்ல, அப்ப கெண்டைக்கால் வரைக்கும் வந்துடும். இனி பாவாடை அகலம் தான். இடுப்பு எப்படி புடிச்சாப்புல வேணுமா லூசா வேணுமா? இப்படியே இருக்கட்டும். கைய கொஞ்சம் தூக்கிக்க. ஐயோ, என்ன மச்சான்? இது என்ன மச்சமா? ஆமா, வச்சுக்க. கழுத்து அளவு எடுப்போமா? கழுத்து எப்படி இருக்கணும்? இப்படியே இருக்கட்டும். லூசா இல்ல? கை ஒரு ஜான்டா இருக்கு. நீளமெல்லாம் சரிதான். இனி அகலம் தான் எடுக்கணும். கைய கொஞ்சம் தூக்கிக்கோ. அம்மா வயசுல கோழ மாசத்துல பத்து போட்டிருக்கா. ஐயோ, நீ போயே. ஐயோ, வெளியிருந்து அவ வந்தா என்ன அளவெடுத்துவா? நீ போ. எனக்கு தெரியாது. ஒரே அரிசி போட்டிருக்கேன், அதை போய் நீ பாரு, நான் சுத்துறேன். ஏண்டி எம்படி சுத்தாச்சு? 10 ஆச்சு. 10? 4 தான் பாக்கியா? சரி, என்ன வேலைக்கு மாட்ட சுத்துறியா? சுத்த. யாரு? மச்சான். ஐயோ, என் செல்ல கண் சரியா சொல்லிட்டியே. அக்கா தேடிச்சு. அவ கிடக்குறா, அத தூக்கி அங்க போடு. இத புடி. இது என்ன? அன்னைக்கு நீ கேட்டியே விதவிதமான நைலோன் துணி கிரேப் ஜிலுக்கெல்லாம் வந்திருக்கு, வாங்கி கொடுக்கற. வர்றியா? சரி, வா வா. என்ன பஞ்சாலி, எங்க கிளம்பிட்ட மச்சானோட? மச்சான் எனக்கு நைலக்ஸ் துணி வாங்கி தர போகுது. என்ன ராமையா, குழந்தையா மேல கொள்ள பிரியம் போட்டு உனக்கு? யோ பட்டாளம், உனக்கு இது வேண்டாத வேலை. அதையே தானே நானும் சொல்றேன். யோ, ஏன் குழந்தையாளுக்கு நான் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பேன். அதை கேட்க நீ யார்? இரு, நான் போய் கருத்த மாலை கூட அனுப்புறேன். அவ வந்தாதான் நல்லா அடிச்சு பேசுவா. நைலோக்ஸ் விலையே. மச்சான், சோறு பொங்க ஆரம்பிச்சிருச்சு, நான் வரல, நீ போ. பார்த்து பஞ்சாலி, பொங்குற நேரத்துல பக்கத்துல ஆள் இல்லைன்னா பதங்கட்டு போயிடும். டேய் வாடா, நாம போய் பார்க்கலாம் சேலை. நான் வரல. சரி, நான் போறேன். கருத்தம்மா. அண்ணே அண்ணே போல. அண்ணே வாடா. போடா. யாருடையது? கர்த்தமாளா? தேர் திருவிழா எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ குடுத்து வச்சபடி ஊருக்கு ஒரு திருவிழா பார்த்துட்டு வர. செய்யறது எமனுக்கு வாக்கப்பட்டா எரும மாட்டை மேய்க்கணுங்கிறது என் தலைவிதி. ஏண்டி நான் ஒருத்த குத்துக்கலாட்டு நிக்கிறேன் தெரியலையா? குத்துக்குள்ள மாதிரி நிக்கிற தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். என்னடி சொன்ன? என்ன நீ? சரி சரி, உங்க சண்டைய நிறுத்துங்க, வேலையை பாருங்க. என்ன நீ விளையாடுற? நீ என்ன? சரி அக்கா,
ராசாத்தி பாடியம்மாவா பாஞ்சாலி ராசாத்தி எப்போ வந்தடி எப்போ வந்த கிழக்க போற ரயில்ல வந்தேன். பாஞ்சாலி உன்னை சின்ன வயசுல மூக்கொழுகிட்டு சுத்திட்டு இருந்தியா அப்ப பார்த்தது இப்ப சும்மா தழாயா ஏண்டி ஆத்தாவோட துணைக்கு வராம அனாத மாதிரி அனுப்பிச்சுட்டாடா உன்ன ஆத்தா போய் 10 நாள் ஆச்சு. என்னடி ஏட கூடமா பேசுற என்ன விஷயம் ஆத்தா செத்து போச்சு. ஆத்தா செத்து போச்சா உனக்குதான் கடுதாசி போட்டேன்னு நீதான் வரலையே. ஐயோ நான் பாவி பக்கத்துல இருக்க கொடுத்து வைக்கலையே நான் பாவி ஆயிட்டேனே வாடி என்னன்னு சொல்லுவே ஏதன்னு சொல்லுவே அடி என்ன பேசாத்தா கும்பிடுறேனுங்க கூட கும்பிட இருக்கட்டும்டா முதல்ல என் புள்ள தலையை பாரு. சந்தோஷங்க திருப்பதிங்களா பயணிங்களா உங்கடா உங்க அருமை அடமான வச்சமையில என் பிள்ளைக்கு கிராப் வெட்டணும்னு சொல்லி அனுப்புனேன் நீ உம்பிள்ளை அனுப்புன அவன் எப்படி எலிகரன்ற மாதிரி கரண்டி வச்சிருக்கான் பாரு. அந்த அவமானம் தாங்காம அடுத்த ஒரு வரையில போய் சுத்தமா வலிச்சுட்டு வந்து நிக்கிறேன்டா. மன்னிச்சிருங்க சாமி. மன்னிச்சா என்ன பயிராடா வரப்போகுது. ஏய் எனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருந்தான்னா அவன் கைய கால ஒடிச்சு அடுப்புல வச்சிருப்பான்டா. போங்கடா டே போங்கடா. பாவுன்ன செட்டியார் பையன் தண்டச்சூர் பரஞ்சோதி பண்ண வேலையை பார்த்தேல. ஏண்டி பாஞ்சாலி பொழுது முடிஞ்சு என்ன நேரமாச்சு இன்னுமா தூங்குற எந்திரி வயசு பொண்ணு காத்தால எந்திரிச்சமா வாசல பெருக்கணுமா கோலத்தை போட்டமான்னு இல்லாம இப்படி அடி தூங்குவேன் எந்திரி சரி சரி எந்திக்கிறேன். துணி எல்லாம் அழுக்கா இருக்கு ஆத்துல கொண்டு போய் துவச்சிட்டு வா. சீம சரக்கு தலையிலேயே வச்சு படுத்துக்குவா. ஆத்துக்கு எந்த பக்கம் போனோம்? ஐவரமலை அந்த பக்கம் காலை வச்சா 6 போடி. அது எங்க இருக்கு? நம்ம வீட்டு கொல்லை பக்கத்துல இருக்கு. போ கொடுவைய தொடுத்துட்டு போடி. கைசிக்கார பொண்ணு உடம்பு பழங்காம ஆத்தா வளர்த்து வச்சிருக்கா. பொழுது குடிஞ்சு போச்சு பப்பர பான் பட தூங்கிட்டு இருக்கு. இவர் ஒருத்தர் கிழக்கே வர ரயில் கூட வந்துருச்சு. மதுரை வீர சாமி மாதிரி மல்லாந்து படுத்திருக்காரு. காலங்காத்தால பத்திரகாளி மாதிரி சாமி ஆட ஆரம்பிச்சிட்டியாடி. சரி சரி இப்ப நான் எழுந்திருச்சு என்னடி பண்ண போறேன்? அது வாசம் தான் பல்ல தேய் பழையதை கொட்டிக்க மறுபடியும் வந்து மல்லாந்து படுத்துக்க. ஆமா ஆனை எல்லாம் பல்லு விளக்கிட்டு தான் திங்கிதாக்கும். ஆளை விடுறி. என்ன சொல்லி என்ன எரும மாட்டு மேல மழை வேஞ்ச கதை தான். அடியே உன்ன சொல்லி குத்தம் இல்லடி. உன் ஊரு பேரே காலவா புதூர். அது மாதிரி தான் இருக்கும் உன் வாயின். என்றது தீயாகி தேவி உடல் காய்ந்திருக்க வெண்சிறகு அன்னமது வெண்சிறகு அன்னமது வந்ததங்கே தூதாக. என்னடா இது யார் விட்ட தூது? ராஜாத்தி வெக்க பச்சையா இருக்கு, மூக்கு சிவப்பா இருக்கு, கிளியேதா. அது என்னோடது குடு. இருக்கலாம். இப்ப அது எங்கிட்ட அடைக்கல வந்திருக்கே. உன்கிட்ட வந்தா உன்னோடதாயிடுமா? சின்ன வயசுல இருந்து அதை நான் தான் வளர்த்தேன். ஓஹோ, கிளி அப்படி சொல்லலையே. ராஜாத்தி திருட்டு கழுத இங்க வாடி. ராஜாத்தி உன்னை கழுதன்னு சொல்லுது, போகாத. இப்ப நீ அதை குடுக்க போறியா இல்லையா? இல்ல. என்ன பண்றதா உத்தேசம்? யோ குடியா குடியா. சரி சரி, உன் பேரை சொல்லி தரேன். கோட்டா. பொருத்தமான பேர் தான் உனக்கு. இரு இரு, என் மச்சான கூட்டிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன். பாஞ்சாலி பாஞ்சாலி பாரு பாரு,
என் பேர் சொல்லி கூப்பிட்டுச்சுல, அது என்னோடது. குடு. ஆச்சரியமா இருக்கு. பாஞ்சாலி அவன் பேரு நல்லா இருக்கு. இந்த ஆமா, இங்க நீ யார் வீட்டுக்கு வந்திருக்க? இந்த ஊர்ல வேலை விட்டு இல்லாம தண்ட சோறு தின்னுட்டு ஊர் சுத்திட்டு இருக்காரு ஒரு ஆளு. அந்த ஆள் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்கு வந்திருக்கேன். அது யாரு இந்த ஊர்ல அப்படி ஒரு ஆளு? யமனை கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தரவர். இங்க எங்கடா குளிக்கிற? போடா அந்த பக்கம். ஏண்டா காட்டுக்காவலுக்கு போகலையா? அங்க என்னங்க இருக்கு? மொட்டை காட்டுக்கு என்ன காவல் நாட்டாம துரத்து விட்டாரு. பரஞ்சோடு ஒரே ராத்திரில பாடி கேடு நம்ம பண்ணையத்துல மண்ணை போட்டாரு. ஓ அதோட மண்ணை போட்ட வர்றாண்டு. பாப்பா மைனரே, எங்கப்பா கொப்பேன்? விசாலத்துக்கு என்ன தேய்க்க வர்றேன். நான் வரல. தங்கச்சி கல்யாண வேலை இருந்தது, அதுல மறந்துருப்பாரு. ஓஹோ, அதான் வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானா? இப்படிலாம் தப்பு தப்பா பேசாதீங்க. ராட்டினத்துக்காரர அவ யாரும் இல்லாத வரைக்கும் 4 வீட்டை கேட்கத்தான் செய்வாங்க. கழுதியாட்ட வளர்ந்து ஊரை சுத்துனா என்ன பண்றது? ஏன் இவங்க அப்பனோட வேலைக்கு போலாமல்ல? அதான் இந்த வேலைக்கு தான் அவருக்கு பிடிக்கலான்னு சொல்றாருல்ல. ஓஹோ, படிச்ச மைனர் ஆகிட்டாரோ? 4 எழுத்து படிச்ச திமிரு. இவங்க அப்பன் கௌரவம் பார்த்திருந்தா இவனுக்கு ஏதரா இந்த 4 எழுத்து? ஏன் பரஞ்சோதி குளிக்கலையா? இது எருமை கலக்க நடம். நான் வேற இடத்துக்கு போறேன். என்னடா சொன்ன? இல்ல. சின்ன பைய என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? பரஞ்சோதி இப்போ யோ, நீதான் அவனை தப்பா பேசிருப்ப. அவன் ஒண்ணும் உன்னை தப்பா பேசிருக்க மாட்டான். நீ வாயை கிண்டிருப்ப. வாஸ்தவமான பேசுங்க. தப்பு ராட்டத்துக்கார வேலை. என்னடா சொன்ன? யோ அடியா கையா. யோ பட்டாளா, வர நீ நம்ம கிட்ட மோதுற. எனக்கு ஆத்திரம் வந்தது. சி மூடுறா வாயை. இந்த பூச்சாண்டியில நம்ம கிட்ட வேணாம். ஒத்தடி அடிச்சா 6 மாசம் அவன் எழுந்திருக்க. இந்த கைய பாத்தியா? பட்டாளத்துல 1000கணக்கில் சுட்டிருக்கிறேன். என்ன ரொட்டியா? என்ன சொன்னேன்? மாலையா போட்டுருவேன். வாயப்பார் காது வரைக்கும் நீளு. மொய் எழுதுறவங்க பேரெல்லாம் இதுல வேற வரியா குறிச்சு வச்சிருங்க சாமி. கோபால ரெடியா மூடுறா. மொய் எழுதணும். நல்ல பாட்டு போற சமயத்துல பொண்ணு வீட்டுக்காரருக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கும் தனித்தனியா வந்து மொய் எழுதுறவல்ல. பழனிசாமி 10 ரூபாங்க. பாப்பம்பட்டி பழனிசாமி 10 ரூபா. அள்ளிநகரம் முட்டைக்கண்ணு 5 ரூபா. அள்ளிநகரம் முட்டைக்கண்ணு 5 ரூபா. நம்மளுக்கு 1 ரூபாங்க. பொன்னாண்டி 1 ரூபா. இருங்க இன்னொரு 50 காசு இருக்கு. பொன்னாண்டி 1 ரூபா. பொன்னாண்டி பெரிய மனுஷன் வர்றாங்க. பஞ்சாயத்துக்காரெல்லாம் வர்றாங்க. வழி விடு. என்னப்பா தாமரை குளத்துக்கு இந்த பக்கம் தானே போனோம். ஊருக்கு புதுசா? ஆமா. இப்படி போனா ராத்திரிக்கு தான் போவேன். அதோ குட்டா பனைமரம் இருக்குல்ல, அப்படியே அங்க போனேன்னா அங்க பனைமரம் 2 பக்கம் பனைமரம் இருக்கு. நடுவுல பாதை போகும். அப்படியே போய் அங்க உலகணும். அப்பா ஆமா, வரிசையா பனைமரம், நடுவுல பாதை. இதுல விழுந்தா அப்ப அங்குழுந்து அப்படியே போனேன்னா தெனங்காடு கண்ணுக்கு தெரியும். அப்படியே போய் அங்க உலகணும். தெனக்காடு. அப்பா இதுலயும் விழுந்தாச்சு. ஐயோ, எல்லாம் கம்பளி பூச்சி மாதிரி இருக்கே. இதுல விழுந்தா அப்புறம் அங்குழுந்து அப்படியே போனேன்னா கோயிலக்காடு இருக்க. கோயிலக்காடுல போய் அங்கே உலகணும். புயல தோட்டம். அப்பா புயல தோட்டம். இதுலயும் விழுந்தாச்சு. அப்புறம் கடைசியா கல்லுக்குழி விழுந்துச்சா அப்படியே நேர தாமரை குளம் தான். கல்லுக்குழி கடைசியா இதுல விழணும். எங்க? ஐயோ, நான் மாட்டேன்ப்பா. இதுல விழுந்தா என்ன ஆகுது? போயிடுறேன்.
இங்க வாயே. என்ன உள்ள போலாமா இல்ல எங்கேயே உட்காந்துக்கலாமா? எதுக்கு? சோறு திங்கவா கூப்பிடுவாங்க? ஜோசியம் பார்க்கத்தான். ஜோசியமா? அதான் கிளி வச்சிருக்கியே, எவ்வளவு காசு? ஜோசியம் தானே, உன் இஷ்டப்படியே கொடு. சரி உள்ள வா. வா வா. உள்ள வாயேன். ஆமா, சீட்டங்க? சீட்டா? அதெல்லாம் இல்லையே. சீட் இல்லாம கிளி என்னத்தை எடுக்குமா? நான் கை பார்த்தே சொல்வேனே. சரி உட்காரு. இங்க பாரு, சரியா சொன்னாதான் காசு தருவேன். நான் சரியாவே சொல்வேனே. எங்க உன் கைய காமி. சந்தேகத்துக்கு வேணா ஒண்ணு சொல்றேன், கேட்டு பாக்குறியா? சொல்லு பாப்போம். இன்னைக்கு உங்க வீட்டுல மீன் குழம்பு. ஆமா. சரி சரி, மேல சொல்லு. உனக்கு கூட பிறந்தது ஒரு ஆணு. ஆமா. ஆத்தாடி, எங்க வீட்டு தங்கச்சி ஒவ்வொன்னு இப்படி புட்டு புட்டு வைக்கிறியே. அதான் அங்கங்க தெரியுது. என்ன தெரியுது? ஒண்ணு இல்ல, ரேகையில தெரியுது. எங்க அண்ணனை பத்தி என் ரேகையை பார்த்து சொல்ல முடியுமா? என்ன சொல்றது? எங்க அண்ணன் பாரதியார் தான் தினம் சாமி மாதிரி கும்பிடும். அவர் மாதிரி ரொம்ப நல்லா பாட்டு கட்டும். ஆனா எங்க அப்பனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எப்ப பாரு எங்க அண்ணனை திட்டிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்க அண்ணனும் பாரதியார் மாதிரி பேர் எடுக்குமா? ஓ ஆமா, உன் அண்ணன் கட்டின பாட்டுன்னு சொல்லு. நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ. கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, அதை காப்பாத்தவே புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ. தம்பி புரிஞ்சுக்கோ. என்னப்பா சின்ன செட்டியாரே, நான் சொல்றது காதல இருந்தா? ஆமாமா, காதெல்லாம் பொடி மசுரா இருக்கு. யோ சீக்கிரம் வட்டியா, நான் போய் வட்டி பணம் வேணும் வரணும். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. யோ என்ன பத்தி எதோட பேசு, எங்க அப்பனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சொல்றேன் கேளு. பணத்தின் மீது பற்று வைத்தே பண்பை இழக்கும் மனிதர் இவர். வெளி பகட்டுக்காக வேஷம் போட்டு மோசம் செய்யும் முதலை இவர். யாரு? எங்க அப்பனா? ஆமாண்டா, உங்க அப்பன். ஏழை பாழ எல்லாரையும் ஏச்சு பிழைக்கும் எத்தன். உங்க அப்பன் எமனை கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தன். ஐயோ ஐயோ, ஏண்டா கிராப்பாரா வெட்டி இருக்க? அட நாசமா போனவனே, கொள்ளையில போனவனே, கையில பாம்பு புடுங்க. என்ன பத்தி பாடி பாடியே என் புள்ள தலையை இப்படி பள்ளம் பண்ணி போட்டையாடா. ஐயோ ஐயோ, துருள் துருளா இருந்த இந்த கிராப்பை இப்படி துண்ணாமு காலவாயா ஆக்கி போட்டையாடா. டேய் எடுத்துறா மேல. இங்க நிக்காத, போடா போடா. நான் உங்க அப்பா மருதத்தை வந்து பேசிக்கிறேன். கொஞ்சம் இரு, காசு எடுத்துட்டு வரேன். ஆமா, ஏன் சிரிக்கிற? நான் ஒண்ணு ஜோசியக்காரி இல்லையே. ஜோசியக்காரி இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு கூட பிறந்தது அண்ணன். இதெல்லாம் எப்படி சொன்ன? உன் கையில மீன் குழம்பு வாசனை அடிச்சது. அதோ அந்த போட்டோ படத்துல நீயும் அண்ணனும் இருக்கியே. அப்படின்னா நீ யாரு? அந்த கொடராட்டின கர்த்தம்மா இல்ல, அவங்க கூட பிறந்த தங்கச்சி. ஐயோ, ராட்டினத்துக்கார விட்டு புள்ளியா? முதல்ல வெளியில போ. ஏன்? நீலாம் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. யாரா பார்த்தாங்கன்னா வைவாங்க. போ போ. நான் போக மாட்டேன், போ. இங்க பாரு, வண்டி வர சத்தம் கேக்குது. உங்க அக்காலாம் வந்துட்டாங்க போல இருக்கு. எடுத்துக்கிட்டு போ. சரி. கிளி கிளி கிளி, இங்க ஒரு கிளி, அங்க ஒரு கிளி. இது பச்சை கிளி, அது பாஞ்சாலி கிளி. இல்ல பாஞ்சாலி, என்கிட்ட ஒண்ணும் பேசாத. ஏன் பாஞ்சாலி, என் மேல கோபமா? பின்ன எனக்கு அன்னைக்கு ரவிக்கு துணி வாங்கி தரேன்னு சொல்லி அளவெடுத்து என்ன தோர்த்திட்டல்ல. அது வந்து உனக்கு உங்க அக்கா. ஆமா, உங்க அக்கா எங்க போயிருக்கா? எங்கயோ வட்டி பணம் வாங்க போயிருக்கா. பாஞ்சாலி பாஞ்சாலி, நீ எனக்கு இன்னைக்கு
பரணி மேல இருக்கிற சூரிக்கத்தி எடுத்து கொடுப்பியா? நான் உனக்கு பாவாடுறவுக்கு வாங்கி தருவேன்னா. நிஜம்மா? நிஜம்மா. வா 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 வா, இங்கதான். ஐயோ என்ன கெட்டாதே. இரு நான் மீனாட்சி வீட்ல இருந்து ஏறி எடுத்துட்டு வரேன். இரு, நேத்து உங்க அக்கா அவகிட்ட சண்டை போட்டா. நான் உன்னை தூக்கி விடுவேனா நீ எடுத்து தருவியா? நான் விழுந்துடுவேனே. நீ விழாமத்தான் நான் கெட்டியா புடிச்சுக்குவேனே. தேடி பாரு. இங்க ஒண்ணுமே இல்லையே. இருக்குமே இருக்குமே. இங்க இல்லையே. தேடி பாரு. ஐயோ என்ன விடு, என் இடுப்பு வலிக்குதே. ஓரமா பாரு. இங்க இல்லையே. ஐயோ நான் விழ போறேன். போ மச்சான், அங்க சூரி கத்தி இல்ல கீரி கத்தி இல்ல, நான் போய் அரைக்கணும். யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன சொன்ன? அறிவு இருக்கான்னு கேட்டேன். ஏன்? ஒரு பொம்பளை ஒருத்தி குளிச்சிட்டு இருக்காளே, வைக்கலாம் பாக்குறியே. நான் என்ன அடுத்தவன் பொண்டாட்டியா பார்த்தேன்? எனக்கு வர பொருளை தானே பாக்குறேன். பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படி பாக்குறது தப்பு. தப்புதான் இருந்தாலும் இதுல இருக்கிற சுகம் இருக்கே. சுண்ணாம்பு வச்சிருக்கியா? இல்லையே, நீ கொண்டு வந்திருப்ப, நான் வந்தேன். அடப்பா, இது காஞ்சி போய் கிடக்குது. ஐயோ, யாரோ வராங்களே. ஐயோ, பக்தி விதீஸ்வரி அம்மா மாதிரி இருக்கே. என்ன பண்றது? யோ, நீ முங்கியா? யோ, நீ முங்கு. சரி சரி, இரு இரு. அட, அவங்க அக்கா இவ்வளவு காணவன அங்க தேடிக்கிட்டு இருக்கா. இது என்னமா தண்ணில ஆட்டம் போட்டுட்டு இருக்க? யார் இது? பாஞ்சாலியா? ஏண்டி அம்மா வந்து என்ன ஆச்சு? உங்க அக்கா உன்னை காணமுன்னு ஊரெல்லாம் வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கா. எங்க அக்கா சந்தையில இருந்து வந்துடுச்சா? வந்து ஊரே கேளு நாடைய கேளுன்னு ஒரே ஒப்பாரி. சர்வ சட்டியில வச்சிருந்த காசையும் காணாமா, உங்க மச்சானையும் காணாமா, காவலுக்கு வச்சுட்டு போயிருந்த குமரியும் காணமுன்னு குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போடியம்மா. பாஞ்சாலி, நான் சொல்ல மறந்துட்டேன். கண்ணம்மா கிட்ட நான் சந்தைக்கு போறேன்னு கொஞ்சம் சொல்றியா? சொல்றேன். எனக்கு உசுறு போய் உசுறு வந்துச்சு. என்ன பண்றது? என் தலை வெளியே தெரிஞ்சா உன் தலைக்கு ஆபத்தாச்சு. ஐயோ, சரி சரி, நான் போறேன். ஐயோ, என் மச்சான். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யோ யோ, முங்கியா? அம்மா தாயே, என்னால ஒரு நிமிஷம் கூட முடியாது.
ஐயோ சரி நானே முங்குறேன். டேய் அதுக்கு ஏண்டா கேப் மாத்தனம் பண்றியா? எங்கடா சரக்கு? சாமி சத்தமா சொல்றாங்க, பொய் சொல்லுங்க. சரக்கு இன்னைக்கு சாயங்காலம் பாருங்க, சிறுவூர்ல போய் நான் வாங்கிட்டு வர்றேன். சரி பாட்டில் எங்க? இத பாருங்க எடுத்துறேன். ஏடு ஏடா இருங்க வரட்டாதீங்க. எங்க வச்சு நீ? ஏண்டா பொண்ணாண்டி, டேய் ஓ சரக்கு வாங்கிட்டு அப்படியே சினிமா பார்த்து வரல வர்றியா? சினிமா வேண்டாங்க, சினிமா ஒரே ஒரு தடவை பார்த்தேன், அன்னையோட சினிமா பாக்குறதே மறந்துட்டேன். ஏண்டா சினிமாவே பார்த்தது இல்லன்னு? ஆமாங்க, ஒரே ஒரு தடவை மட்டும் போனங்க. வண்டி போட்டுட்டு வழி விசாரிச்சு நேரா கொட்டாய்க்கா போனங்க. அப்புறம் அங்க உள்ள போனங்க. அங்க முன்னால மாட குளியாட்டம் ஒண்ணு இருந்துச்சுங்க. அப்புறம் அதுல காசு கொடுத்தனா சீட்டு மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு உள்ள போனங்க. அங்க ஒரு படுதா இருந்துச்சு, அங்க ஒருத்தர் நின்னுட்டு இருந்தவ அது என்ன அர்த்தம், அது காசு கொடுத்து வாங்கின சீட்டு விசுக்கு வாங்கி பாதி கிழிச்சு போட்டாங்க. நம்ம ஊரா இருந்துச்சுன்னா வேணாங்கோயில கட்டி வச்சு அடிச்சிருக்க மாட்டேன். அப்புறம் உள்ள போனங்க, அங்க ஒரு விளக்கு வச்சிருந்தாங்க வாழைத்தண்டாட்டம். அது எத்தனை சீம தண்ணி ஊத்துனானே என்னவோ பட்ட பகலாட்டம் அப்படி ஒரு வெளிச்சவங்க. அப்புறம் இருந்தா அப்படி இருந்தது. சித்தங்கோரத்துல பார்த்தா அந்த விளக்கு அணைஞ்சு போச்சுங்க. அப்புறம் அங்க உள்ள 4 சமகால முளத்துல வெள்ளை விளையாடுற ஒரு செவராட்டம் ஒன்று இருந்துச்சுங்க. சொல்றேன், அந்த செவத்துல வருதுங்க எழுத்து அப்படி வந்துகிட்டே இருக்குங்க. கடைசியில இந்த தியாகராஜ பாகர்னு ஒரு ஆளு குருதையில எங்கேயோ வந்தாங்க. அது எங்கேயோ வந்தா கடைசியில நேரம் எதுக்கே விட மாட்டாங்க. இது என்ன அர்த்தம் இல்லாத காசு கொடுத்து போட்டு குருதை மேல ஓட்ட வரேன்னு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அன்னைக்கு ஓடி வந்தாங்க. இனிமே சினிமாவே ஆகாதுன்னு வந்துட்டாங்க.